வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல பெயர்ச்சியாகி வருகிறார். கர்மாதிபதியும் கூட அந்த கடகராசி என்பர்களுக்கு கர்மாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், 10ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். இவர் இந்த கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையில நிலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை, அடுத்து பதவி உயர்வு, இது எல்லாமே எதுவுமே இருக்காது. இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதமான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இவர்கள் மிகவும் ஒரு வெறுப்பான ஒரு லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே மனசுல வச்சுட்டு வெளியில வெளிப்படையாக வேற மாதிரியாக எல்லாம் ரியாக்ட் பண்ண தெரியாது. அதனால எப்போதுமே மனசு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில நமக்குன்னு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த செவ்வாயாகப்பட்டவர் மே மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேஷ ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, சொந்த வீடாக இருக்கு. அந்த சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய தன்மை தனித்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இவர்களுக்கு இந்த 45 நாட்கள் மிகவும் ஒரு அருமையான ஒரு நாட்களாகவும் இந்த ஒரு நாட்களின் மூலமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அமைப்புல பாத்தீங்கன்னா முக்கியமான பதவிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இவர்களினுடைய ராசியை பார்வையிடுகிறார். ஆனாலும் இந்த கடகராசியில் அன்பர்கள் ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராசியில தான் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். அந்த ராசியை அவர் பார்க்கும் போது ஒரு முழுமையான பலத்தை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த ராசிக்கு வரும்போது அவர் பலவீனமாகவும் அவர் 4ஆம் பார்வையாக இந்த ராசியை பார்க்கும் போது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாகவும் தான் இந்த செவ்வாய் பகவான் செயல்பட போறார் இந்த ராசி என்பர்களுக்கு. அதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு துணிச்சலோடையும் செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு 10 வருடங்களாக ஒரு 8 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்ற அலுவலகத்தை எல்லாம் விட்டுட்டு இவங்க வெளியிடத்திற்கு மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணத்தை தான் இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, எங்களுடைய வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 45 நாட்கள். இந்த ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இவர் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஸ்ட்ரிங்குன்னே சொல்லலாம். அந்த கம்யூனிகேஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த நேரத்துல இருந்து வெளிப்படையாக, நான் முதல்லயே சொன்ன மாதிரி யார்கிட்டையும் ஒரு ஒளிவு மறைவோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது இந்த கடகராசி என்பர்கள். அந்த வெளிப்படையாக சில இடத்துல பேசக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ஆனா கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த இதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க நிறைய கடகராசி என்பர்கள். வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வெளியில போய் வேலை செய்யறதுக்கும் முடியாது, வெளியில வேலை செஞ்சாலும் அதுல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியாக மன அழுத்தம் சார்ந்த சில விஷயங்கள்ல இந்த மாதத்துல இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான்
இந்த ராசி என்பர்கள், கடகராசி என்பர்கள் சில இடத்துல ரொம்ப போல்டா அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் இருந்தெல்லாம் மிகவும் விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சில பராமரிப்பு விஷயங்களை இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் எடுத்து செய்வதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு செலவு போயிட்டு இருக்கும். அந்த பூர்வீக சொத்து, அப்பா வாழ்ந்த வீடு, தாத்தா வாழ்ந்த வீடு, எங்க அம்மாவோடைய வீடு, எங்க பாட்டியோடைய வீடு, இப்படின்னு அந்த பூர்வீக சொத்துக்கள் மீது அதிகப்படியான அலாதியான ஒரு பிரியம் இருந்தாலும் அதை சரிவர பராமரிக்க முடியாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கு. இந்த பராமரிப்பின் மூலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ ஒரு பூர்வீக சொத்தை தொடரும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு பாக்கியம் அப்படின்றது அந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த இடத்தையே இவர்களால காலடி எடுத்து வைக்க முடியும். அந்த இடத்துக்கு உண்டான சில பராமரிப்பை செய்ய முடியும். அந்த ஆசீர்வாதம் இல்லாம இவர்களால ஒரு செங்கலை கூட அங்க நகட்ட முடியாது. அந்த அளவிற்கு அந்த பூர்வீக சொத்து அப்படின்றது பரம்பரையாக இருக்கக்கூடிய முன்னோர்களின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக வருது அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் இருக்கு இவர்களினுடைய முன்னோர்களின் மூலமாக அப்படின்றத நம்ம இங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த விஷயத்துல எல்லாம் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து கணவன் மனைவி பந்தம் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வெறுத்து நம்ம இந்த இடத்துல வாழணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா விவாகரத்தை வாங்கிட்டு போயிடலாம் இவர்களோட வாழ்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் கூட இந்த 45 நாட்கள்ல அந்த முடிவுகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக இவர்கள் ஒரு பல வருடங்களாக பேசாம அந்த இடத்துல ஒரு நண்பர்கள் மாதிரியும் அடுத்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரியும் தான் வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது எல்லாமே இந்த 45 நாட்கள்ல முழுமையாக சரி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அந்த மாதிரியாக அந்த பந்தம் அப்படின்றது நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது. விளையாட்டு துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் அத்லெட்டிக்ஸ்ல இருப்பாங்க. அந்த அத்லெட்டிக்ஸ்ல வெற்றி பெற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எல்லாரையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு வெற்றி வாய்ப்புகளை விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போது. பாதுகாப்பு துறை அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பு கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த கடகராசி என்பர்கள் முழுமையாக பெற போறாங்க. இந்த ராசி என்பர்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேது திசை அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு சுக்கிர திசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல இருந்து கிடைக்க போது. நிறைய விஷயத்துல ஒரு வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி, உடல் நலன்ல வளர்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத வழக்குகள்ல இருந்து நிவாரணம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி சொன்னேன் இல்லையா, கேது திசை சுக்கிர திசை இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும். மேக்சிமம் புதன் கேதுல
இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகாதிபதி செவ்வாய் பகவான். யோகாதிபதி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா கேந்திராதிபதி மற்றும் திரிகோணாதிபதி அவங்க வந்து யோகாதிபதியா வருவாங்க. கடகராசி என்பவர்களுக்கு 5க்கும் 10 குடையவர். அவர் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மூல திரிகோண பலம் பெறப்போகிறார். இது வந்து இந்த ஒரு 40 நாள் வந்து கடகராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதை மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் இந்த செவ்வாய் பேஜ் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய், மூல திரிகோண பலம் பெற்ற செவ்வாய். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கும். அதே போல் அந்த முயற்சி செய்வதனால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் முயற்சி பண்ணும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. திருமண வாய்ப்புகள் தவற விட்டுருக்காங்க, திருமணம் நடக்காமல் இருக்குது. சில பேர் முயற்சி பண்ணி கூட குழந்தை பேர் கிடைக்காம இருக்குது. அப்போ அனைத்து விதமான முயற்சிகளும் செய்வதற்கு இந்த செவ்வாயுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். அவர் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை, அதாவது 40 நாட்களுக்கு மேஷ ராசியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போகிறார். நிறைய கடகராசி என்பவர்கள் இப்போ புலம்புறது என்னென்னா, எனக்கு வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லை சார், வேலையில் நெருக்கடி சார், வேலையில் பிரச்சனை சார், வேலை நிப்பாட்டிட்டாங்க சார், இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது பட்டம், பதவி, வேலை வாய்ப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே ஆட்சி பெறக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதுதான் அங்கே ஒரு பெரிய விசேஷம். ரெண்டாவது யோகாதிபதி. யோகாதிபதினா ஒரு வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உனக்கு வேலையை கொடுத்தாகணும். வேலை மாறணும்னு நினச்சிங்க, வேலை மாற்றத்தை கொடுத்தே ஆகணும். ஒரு ப்ரமோஷன் வரணும்னா ப்ரமோஷன் வந்தே ஆகணும். ஒரு சம்பள உயர்வு வரணும்னா சம்பளம் உயர்வு வந்தே ஆகணும். அது வேறு வகையில் கொடுக்கலாம், அவ்வளோதான். தவிர கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய கடகராசி என்பவர்கள், இந்த அஷ்டம சனியில் எவ்வளோ ஏமாந்துருப்பீங்க, எவ்வளோ பணம் விரயமாக இருக்கும், சம்பாதிச்சதெல்லாம் நிறைய பேர் இழந்துட்டாங்க. அதெல்லாம் சொன்னால் அப்படி ரத்த கண்ணீர் வரும். சில பேர்லாம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. அவங்க வருத்தப்பட்டு சொல்லும்போது கூட சரி சார் என்ன பண்ணுறது என் நேரம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதுதான் அந்த கடகராசியோடைய பெரிய ஒரு இயல்பே. நம்மளுக்கே வருத்தமாக இருக்கும், என்னடா இவ்வளோ லட்சம் நஷ்டங்கிறாங்களே, கொஞ்சம் பெரிய மன வருத்தம் எதுவுமே இல்லையே, என்ன சார் பண்ணுறது, மனசு வருத்தப்பட்டு எதாவது நடக்க போதா, அடுத்தது நம்ம போய் பார்ப்போம், அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லி திருப்பி பழைய மாதிரி ஓடக்கூடியவர்கள் தான் அந்த கடகராசி என்பது. அது உடல் ரீதியான பாதிப்பு வந்து இருந்தவங்களும் இருக்காங்க, பொருளாதார ரீதியான பாதிப்பு வந்து இருந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 40 நாள். இந்த 40 நாளில் தொழிலில் பலவிதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம். தேடி வரக்கூடிய நேரம்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அதுவாக வரும்ல சார், வெயிட் பண்ணுவோம் சார், வந்தால் தான் எல்லாம் செய்வேன்ல சார் அப்படின்னு. அது மாதிரி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா அது பின்னாடி ஓடணும். இந்த காலகட்டத்தில் நிறைய பிஸ்னஸ் சான்சஸ்லாம் வரும், அதை எடுத்துக்கங்க. நிறைய கடகராசி என்பதுன்னா ஏற்கனவே நிறைய கடன்லாம் இருக்கிறதுனால, பிரச்சனைலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறீங்க, ஐயோ இதெல்லாம் போய் பண்ணணுமா சார், இதெல்லாம் செய்யணுமா சார், திருப்பி எங்கேயா மாட்டிக்கிட்டா, அந்த மாதிரி யோசிக்காமல், நீங்கள் பின்னாடி யோசிக்காமல் இந்த காலகட்டத்தில் தொழிலில் அதிக முதலீடு செய்யுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது வச்சுங்க, இந்த டைமில் ட்ரீட்மெண்ட் எடுங்க, டாக்டரை பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போனீங்கன்னா இந்த டைம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. பூர்வீகத்தில் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குற. 4ஆம் இடம் சொல்லுக்கு வீடு, வண்டி, வாகனம். அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம் அதுக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கடகராசி என்பது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ, ஒரு வண்டி வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் யோசிச்சுட்டு இருப்பீங்க.
கையில் பணமும் இல்லைன்னு பின்னாடியே அதையும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக உடல்நலத்தில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் மே 11 அப்புறம் நீங்கள் போய் ஒரு வாட்டி செக்கப் போனீங்க அப்படின்னா பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நல்லா டெவலப் ஆகிருக்கு, உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் யாரெல்லாம் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது தவிர யாரெல்லாம் உணவு சார்ந்த துறையில் இருக்காங்களோ, இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணுன்னா, இந்த 40 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய இந்த துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதல் வெற்றி அடையக்கூடிய நேரம், காதல் திருமணமாக மாறக்கூடிய நேரம். யாரெல்லாம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் காதலில் நிறைய தோல்விகள் இல்லை வீட்டில் நெருக்கடிகள் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம். அதே போல் நிறைய கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, முக்கியமாக பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐபிஎஸ்ஸு, ஆர்மி, நேவி, இந்த சம்மந்தமான வேலைகளில் சேரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அதற்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், அதில் ஒரு பேர் புகழ் வாங்கக்கூடிய நேரம், அதில் சம்பாதிக்கக்கூடிய நேரம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மூல திரிகோணம் பலம் பெற்று ஆட்சி பெற்று யோகாதிபதியாக கடகராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சில பிளான் பண்ணுங்கள், வேறு எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை யோசிங்க, அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். எவ்வளோ முயற்சி பண்ணி நடக்கலன்னு வருத்தப்பட்டு உட்காந்துருக்கீங்க, ஆனால் இந்த ஒரு 40 நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தால்போல தசாபதி தந்தால்போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு கேது தசை, புதன் திசை, சனி திசை சில பாதிப்புகளை கொடுத்துட்டு தான் இருக்குது. அவங்களாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் ஜாதக பலன்கள் வராது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி கொடுப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஒரு பலன் எப்படி சொல்கிறது ஜாதகத்தை பார்த்த உடனே அப்படின்ற வகுப்பு நல்லா சிறப்பான முறையில் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கடனில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.